அண்ணம்மா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நடிகரும் சினிமா விமர்சகருமான சத்யேந்திரா உடல்நலை குறைவால இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அவரோட உடலை வாங்குறதுக்கு கூட யாருமே வரலையா. அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமாவும் அவருக்கு இந்த ஒரு பரிதாப நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இவரை ஒரு நடிகரா மக்களுக்கு தெரிஞ்சதை விட ஒரு படம் ரிலீஸ் ஆனா இவர் அவருடைய ஸ்டைல ரிவ்யூ சொல்லுவாருன்னு தான் பல பேருக்கு வந்து இவரை தெரியும். வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படத்துக்கு சத்யேந்திரா என்ன ரிவ்யூ சொல்லுவாரு அப்படின்ட்டு மக்கள் இவருடைய பேரை யூடியூப்ல சத்யேந்திரா ரிவ்யூ அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறத நானே என் கண் கூட வந்து பார்த்திருக்கேன். கடந்த சில நாட்களாகவே உடல்நல குறைவால அவதிப்பட்டு இருந்த நடிகர் சத்யேந்திரா சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாராம். ஆனா சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு செய்தி சினிமா வட்டாரத்திலையும் யூடியூப் ரசிகர்களிடையும் பெரும் சோகத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. இவரு மண்வாசனை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சில படங்கள்ல மட்டும் நடிச்சது இல்லாம சில சீரியல்களையும் வந்து நடிச்சிருக்காரு. தியேட்டருக்கு வெளியில நின்று ரிவ்யூ கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல பல படங்களை விமர்சனம் பண்ணி வீடியோ வந்து இவர் போட்டுட்டு இருந்திருக்காரு. இப்ப ரிலீஸ் ஆன கருப்பு படத்துக்கு கூட இவருடைய ரிவ்யூ வந்து இவர் சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட சத்யேந்திராவுடைய உடலை வாங்குறதுக்கு கூட யாரும் வரல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இங்க இருக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்களை இவங்களால வந்து ரீச் பண்ண முடியலையா. அதனால இப்போ அவருடைய உடலை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில இருக்கிற பிணவரையில வந்து வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நடிகை வினோதினி வைத்தியநாதன் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் மற்றும் திரைப்பட நாடக விமர்சகர் மற்றும் பிரெஞ்சு ஜெர்மன் மொழிபெயர்ப்பாளர் திரு சத்யேந்திரா காலமானார். சில நாட்களுக்கு முன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவரை செந்தில் என்ற நபர் அட்மிட் செய்துள்ளார். அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி இன்று காலை 10 மணி அளவில் இயற்கை எய்தினார். அவருடைய இரத்த சொந்தங்களின் தொடர்பு இருந்தால் தெரிவிக்கவும், அவர்களிடம்தான் சடலம் கொடுக்கப்படும் என்கின்றனர். அவருடைய செல் நம்பர் மருத்துவமனை ஆபீசரிடம் உள்ளது. சினிமா பிஆர்ஓக்கள் யாருக்கேனும் பெங்களூரு அல்லது மைசூரில் உள்ளதாக சொல்லப்படுகிற அவருடைய உறவினர்களின் தொடர்பு இருந்தால் தெரிவிக்கவும். யாரும் முன்வராத பட்சத்தில் சினிமா சங்கங்கள் கொடுக்கும் லெட்டரோடு நாளை அவரது உடல் வாங்கப்பட்டு இறுதி சடங்கு செய்யப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் உதவிக்கரம் வந்து நீட்டியிருக்காங்க. இது சம்பந்தமா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய எக்ஸ் தள பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, சத்யேந்திராவுக்கு உதவ யாரும் இல்லாத நிலை உண்மையா இருந்தா கேப்டன் வள்ளல் விஜயகாந்த் அறக்கட்டளை சார்பில் மருத்துவ செலவு முதல் இறுதி சடங்கு செலவு வரை எல்லா உதவியும் செய்ய தயாரா இருக்கும். மனித நேய அடிப்படையில இந்த உதவியை செய்ய தயாரா இருக்கோம்னு பிரேமலதா கூறியிருக்கிறது பலரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. நடிகர் விஷால் இந்த விஷயத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி, அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். நானும் இது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேன். அவருடைய உறவினர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வருகிறோம். நடிகர் சங்க ஊழியர்கள் கிட்ட இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கேன். அவங்களும் தொடர்ந்து இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா இயக்குனர் மிஷ்கின் அவர்களும் ஒரு கவிதை வடிவில் வந்து அவருடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. கரும்புகை துப்பி துப்பி புகைவண்டி வந்து விட்டதா, எந்த இருக்கை கிடைத்தது காலம் எதிரில் ஓடும் ஜன்னலா, கருப்பு வெள்ளையில் அவர் உன் பயணச்சீட்டை சரிபார்த்தாரா, அசைந்து தூங்கு அல்லது அயர்ந்து தூங்கு, ஊர் வரும் வரை கனவில் பற, நினைவு அருந்து அண்டம் குலுங்கும், எழு இறங்கு நட, தண்டவாளங்கள் மூடுகின்றன, கைகாட்டிகள் மணிகள் அசையா, இதுதான் பூகையூர், நண்பா அந்த நிறமற்ற பாறையில் போய் உட்கார், கொஞ்சம் காத்திரு, அடுத்த வண்டியில் ஏறி நான் உன்னிடம் வந்து சேர்ந்து கொள்கிறேன். சினிமா கட்டாந்தரையில் நடந்து நடந்து கால் தேய்ந்த நண்பர் சத்யேந்திராவுக்கு சக பாதசாரி மிஷ்கின் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம திரையுலகை சேர்ந்த பலரும் அவங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இவருடைய இறப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அண்ணம்மா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.